வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே 7 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன என்று தெரிய வருகின்றது. முதலீடு, வலுசக்தி, மீன்பிடி, சுற்றுலா மற்றும் பொருளாதாரம் என்பவற்றை மையப்படுத்தியதாகவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமையும் என அறிய முடிகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்கான சீனாவின் உதவி, இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு சீனா வழங்கும் ஆதரவு ஆகிய விடயங்கள் தொடர்பிலும் இந்த பயணத்தின் போது கலந்துரையாடப்பட உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 14ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். இந்த பயணத்தில் சீன ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் சீன சபாநாயகர் ஆகியோருடன் ஜனாதிபதி அனுர சந்திப்புகளை நடாத்த உள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தமிழக மீனவர்கள் 8 பேர் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. மன்னார் நாச்சிக்குடா கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் 2 விசைப்படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தமிழ்நாடு ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படும் நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அமெரிக்க பயணத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று ராஜதந்திர வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீன பயணம் தொடர்பில் டில்லி மற்றும் வாஷிங்டன் கழுகு பார்வை செலுத்தியுள்ள நிலையிலேயே இந்த அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணமாக அனுரு இந்தியா சென்றிருந்தார். 2வது பயணமாக சீனா செல்ல உள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா, கனடா மற்றும் மேற்குலக நாடுகளிடமிருந்தும் அவருக்கு அழைப்புகள் வந்துள்ளன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. மூச்சுக்குழாயில் வேர்க்கடலை சிக்கியதால் 1.5 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் நடந்துள்ளது. சுன்னாகம் அய்யனார் வீதியை சேர்ந்த சசிதரன் டனியா என்ற குழந்தையை உயிரிழந்துள்ளது. நேற்று முன்தினம் மாலை வேர்க்கடலை உண்ட குழந்தைக்கு புறக்கேறியுள்ளது. அதன் பின்னர் குழந்தை இயல்புக்கு திரும்பியது. ஆனால் நேற்று அதிகாலை குழந்தை அழுது வாந்தி எடுத்ததை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆயினும் நேற்று அதிகாலை குழந்தை உயிரிழந்துள்ளது. சுவாச குழாயில் வேர்க்கடலை சிக்கியதாலேயே மரணம் சம்பவித்துள்ளமை உடற்கூற்று பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. இரவு விசாரணைகளை திடீர் இரவு விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். வவுனியா மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டு அரசு உத்தியோகத்தர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்னமும் வழங்கப்படவில்லை என்று தெரிய வருகின்றது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் திகதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடமையில் ஈடுபட்டமைக்கான கொடுப்பனவு பல மாவட்டங்களில் வழங்கப்பட்டுள்ள போதும் வன்னி தேர்தல் தொகுதியில் கடமையாற்றியவர்களுக்கு இன்னமும் வழங்கப்படவில்லை என்று தேர்தல் கடமையில் ஈடுபட்ட அரசு உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை வன்னி தேர்தல் தொகுதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்றும் வவுனியா மாவட்ட தேர்தல் திணைக்கள அதிகாரி ஒருவர் தற்காலிகமாக பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்றும் மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனாலேயே வன்னி மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டவர்களுக்கான கொடுப்பனவு தாமதமாகின்றது என்றும் மாவட்ட செயலக வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 மீனவர்களையும் விடுவிக்க உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெயசங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தமிழக மீனவர்கள் 8 பேர் நேற்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் 2 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதையடுத்தே தமிழக முதலமைச்சர் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு கடிதம்
கடிதம் அனுப்பியுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று தமிழகத்தை சேர்ந்த 8 பேர் பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வலுவான மற்றும் பயனுள்ள ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகின்றோம் என்று தமிழக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிறுமி ஒருவர் வாகனம் ஒன்றில் வந்தவர்களால் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தவுளுகம போலீசார் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் காலை தனது தோழியுடன் வீதியில் சென்று கொண்டிருந்த சிறுமி ஒருவர் தவுளுகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியொன்றில் வாகனத்தில் வந்தவர்களால் கடத்தி செல்லப்பட்டிருந்தார். இந்த சிறுமி கந்தேச பிரதேசத்தில் தங்கியுள்ளவர் என்றும் பாடசாலைக்கு செல்லும் போதே கடத்தப்பட்டிருந்தார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கம்பளையை சேர்ந்த 30 வயதான சாரதி ஒருவரை நேற்று கைது செய்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் பொலநறுவை பகுதியில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கும் கடத்தப்பட்ட சிறுமியை மீட்பதற்கு 3 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.